அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்து நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. திருச்சிற்றம்பலம். ஆண்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் நமக்கு இல்லறத்தார்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவருட்பா உரைநடை பகுதியில் அழகா நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. முதல்ல பெண்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தை சொல்லி கொடுக்க சொல்லுவார். அவங்களுக்கு இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய அருட்கல்வியை அவங்க முதல்ல விளக்கம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவன் என்பவன் ஆண், தலைவி என்பது பெண். என்னதான் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தாலும் தலைவியினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனுமதி இல்லைன்னா தலைவன் எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர முழுமையாக செய்ய முடியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அப்போ இந்த சுத்த சன்மார்க்கங்கிறது முதல்ல எல்லாரும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. நம்ம பிறவியினுடைய நோக்கம் என்ன? நாம இங்க மனித தேகம் 84 லட்சம் யோனி பேதங்களை கடந்து வந்திருக்கு. எத்தனை யுகங்கள், எத்தனை கோடி ஆண்டுகள் பயணம் செய்து புல் பூண்டா தாவரமா எல்லா உயிர்களாகவும் பிறந்து ஆணா பெண்ணா பிறந்து அடிபட்டு மிதிபட்டு இந்த மனிதேகம் இறைவனுடைய அருள் கருணையால் அருட்சத்தியால் குருவருளாலும் திருவருளாலும் நமக்கு கருணையின் அடிப்படையில் இந்த மனித தேகம் கிடைச்சது அப்படின்னு ஔவையார்லேருந்து வள்ளலார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லா சித்தர்கள் இதை தாங்க அப்படி அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மனித தேகம் கிடைச்சது மகா பொக்கிஷம், கோடி புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆணும் பெண்ணும் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மனித தேகம் அவ்வளோ லேசில் கிடைக்காதுன்னு வள்ளலார் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் கிடைத்ததுக்கடியே இந்த மனித பிறப்பை நித்திய வாழ்வாக்கிக்கணும், சத்திய வாழ்வாக்கிக்கணும். இனிமேலும் இந்த பூமியில் நீங்கள் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் மாட்டிக்க கூடாது. உண்மையாலுமே சொர்க்கம் நரகம்ங்கிறது, நரகம் என்பது இந்த பூமியிலேயே மீண்டும் மீண்டும் இகத்திலேயே பிறப்பு எடுத்துக்கொண்டே அழுத்து இதுலேயே துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறது தாங்க நரகம். சொர்க்கம் என்பது என்னன்னா, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து நாம இறைவனுடைய திருவருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெறுறது தான் உண்மையாலுமே சொர்க்கம். அதனால இந்த நரகம்ங்கிறது பிறப்பு சுழற்சி தான் நரகம். அதனால ஆணும் பெண்ணும் இந்த மனித பிறப்பு கிடைச்சது பெரிய பொக்கிஷங்கிறத முதல்ல நன்கு உணர்ந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய நோக்கம் என்னதான் நாம பாடுபட்டு பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்தி வச்சு என்ன பயணம் செஞ்சாலும் கடைசீட்டில் என்ன லாபம் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளலார் அதை தான் சொல்றாரு. பாடுபட்டு நீங்க காடை ஓட்டுறீங்க, நிலத்தை திருத்துறீங்க, ஓடி 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 உழைக்கிறீங்க, எதையோ பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்த்திருக்கிறீங்க, பெரிய பட்டய படிப்பு, நிறைய மாமேதை, பெரிய பட்டய படிப்பு, உலகத்துல மிகப்பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானம் எந்த துறையில இருந்து பெரிய வல்லுநர்களா இருந்தாலும் சரி, வள்ளலார் சொல்றது எல்லாமே நீங்க செய்ததெல்லாம் சரிதான். கடைசீட்டில் ஆன்ம லாபம் எல்லாரும் என்ன பெற்றீங்க? இந்த உயிர் இந்த மனித தேகத்துக்கு வந்துச்சு, கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்த்து இந்த உயிருக்கு இந்த உடலுக்கான ஒரு வாழ்க்கையை யாராவது புரிஞ்சு உணர்ந்து வாழ்ந்தீங்களாங்கிறது தான் வள்ளலார் அவர்கள் தெளிவுபட இந்த உலகத்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு திருவருட்பாவுடைய பாடல்களையும் உரைடை பகுதியிலையும். ஆனாலும் நமக்கு இன்னமும் இந்த புரியல. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயாஜால வாழ்க்கை. அப்படியே ஒரு வேவ்ஸ் போற மாதிரி அலையில அப்படியே நம்மளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. வேகமா ஓடிட்டு போகக்கூடிய உலகத்துல நம்மள அப்படியே வேகமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதை கல்யாணம் பண்ண உடனே அடுத்து பிள்ளைங்களை பெற்றுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அடுத்து பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கெல்லாம் சேர்த்துறதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படியே ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் நம்மளுக்கு வயசாகிடுது, உடம்புல நோய் பிணியும் வந்துடுது, எல்லாரும் விரைவில் மரணத்துக்கு போயிடுறோம். அப்போ கடைசீட்டில் என்ன பயன் தான் சொல்கிறாரு. நீ அப்படியே காடை ஓட்டி நிலத்தை திருத்துற, எல்லாத்தையும் பயிரிடுற, எல்லாம் பண்ணுற, ஓடி ஓடி உழைக்கிற, என்ன பண்ணுற, கடைசீட்டில் பலன் இல்லையே. இந்த உயிருக்கும் உடலுக்குமான வாழ்க்கையை வாழலையே, முத்தி நிலை பெறலையே. முதல் அடிப்படை மனித தேகத்துக்கு முத்தி நிலை. அந்த முத்தி நிலையை நீ பெறலையே. முத்தின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்?
முத்தின்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் நம்ம எப்படி போய் அந்த வாழ்க்கையில வாழ்றது? அதனாலதான் வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு? ஈகத்தை பரமாக்க வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நான் சத்தியமிட்டு சொல்றேன். எல்லா உயிர்களையும் நான் மேல ஏற்றிடுவேன் அப்படின்னு சத்தியமிட்டு சொல்றாரு. இதுவரைக்கும் இப்படி ஒரு மகா குரு உலகத்துல பூமி தோன்றிய காலத்துல இருந்து வள்ளலார் அறுதியிட்டு சத்தியம் கூறியது போல இதுவரைக்கும் எந்த ஒரு மகானும் கூறியதாக அடியனுக்கு தெரியவில்லை. வள்ளலார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனால இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆதியிலே ஒரு வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரை யாரும் திறந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆதியிலே ஒரு வல்லவன் என்பது எல்லாம் வல்ல ஆண்டவரை தான் சொல்றாரு. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், எல்லாம் வல்ல ஆண்டவர் சிவத்தை தான் வள்ளலார் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அதனால ஆதியிலே மறைத்தவன் வந்து எல்லாம் வல்ல ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர்கிட்ட தான் முழு ஞானமும் முழுசும் இருந்தது. ஏன்னா அவரு இந்த பூமிக்கு வெளிப்படுத்தல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்களும் அவதரிச்சு ஒவ்வொரு மகான்களுக்கும் ஞானத்தை கொடுத்தது எல்லாமல்ல ஆண்டவர் தான். இதே காலத்துல இப்ப பூமியில வருவிக்க உற்று முழு ஞானத்தையும் வெளிப்படையா ஒரு ரகசியம் இல்ல. மூலிகை என்னென்ன மூலிகை இருக்கோ அந்த மூலிகை ரகசியம் சொல்லிட்டாரு. இந்த மனித தேகத்தை எப்படி வேதியியல் மாற்றம் அடையணும், எப்படி கொண்டு போகணும், முத்தேக சித்தி எப்படி பெறணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. உணவு நெறி எப்படி இருக்கணும், இதுல வந்து அமுத பாகம் இருக்குது, எதெல்லாம் விஷபாகம், எப்படி வந்து நீங்க உணவுகளை எடுத்துக்கணும், வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகளையும் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை, புளியாரை, முசுமுசுக்கை, அயன் செந்தூரம், தாமரை பஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படையா ஆன்மாக்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாரு? எல்லா ஆன்மாக்களையும் திருத்தி இனிமேலும் இந்த பூமியில இப்படி ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது. ஆன்மாக்கள் எல்லாம் பிறந்து பிறந்து துன்பங்கள் அடையுதே அப்படிங்கிற நம்ம மேல ஆன்ம உறக்கத்தோட, ஏன்னா நமக்கு சகோதரத்துவ உரிமை இல்லையா ஆண்டவரு, நமக்கு ஆன்ம உரிமை இருக்கு இல்லையா ஆண்டவருக்கு நம்ம மேல. அதனால ஆண்டவர் வந்து இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்து வெளிப்படையா சொல்லாத விஷயத்த பூமியில இப்பதான் சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படையில சுத்த சன்மார்க்கம் விளங்கியதும் இந்த காலம்தான். இதுக்கு முன்னாடி சுத்த சன்மார்க்கம் எங்க இருந்தது? ஆண்டவர்கிட்ட இருந்தது. சன்மார்க்கம் இருந்தது. சுத்த சன்மார்க்கம் இந்த பூமியில வெளிப்பட்டது இப்பதான். சன்மார்க்கங்கள் ஆதியில இருந்தே இருக்குது. ஆனா உயிர்கள் தோன்றிய காலத்துல இருந்தே சன்மார்க்கம் இருக்குது. ஆனா சுத்த சன்மார்க்கங்கிறது இந்த காலம்தான் வள்ளலார் தெளிவா சொல்றாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால சுத்த சன்மார்க்கம் விளங்கியது 1823 அவதரிச்சு 1874 மேட்டுக்குப்பத்துல முத்தேக சித்தி பெற்று இப்போது இந்த உடலில் இருக்கிறேன். இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். எல்லா உடம்புகளையும் புகுந்து நானே மேலேத்திருவேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சா நீ ஒன்ன பாரு, ஒன்ன பார்க்கணும்னு நினைச்சா நீ என்ன பார்க்கலான்றாரு. அது எப்படி பார்க்கணும்? நல்ல ஒழுக்கத்தின் அடிப்படையில வள்ளலார் கொடுத்த ஒழுக்கத்தின் அடிப்படையில சத்திய தர்மத்தின் அடிப்படையில் ஜீவகாருண்யங்கிற அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில நம்ம வாழ்ந்தா வள்ளலாருடைய அனைத்து விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. முதல் அடிப்படை இங்க உலகத்துல சாதனம் என்பது சுவாச பயிற்சியோ குண்டலினி சக்தியை மேல ஏத்துறதுக்கு இப்படியெல்லாம் முயற்சி செஞ்சா எத்தனை ஆன்மாக்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ளேயே. அதனால எல்லாருக்கும் எளிமையான விஷயம் என்னவோ அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காருங்கிறது சத்தியமான விஷயம். முடியாத விஷயத்த கடவுள் கொடுக்கவே மாட்டார். அதனால இந்த குண்டலினி பயிற்சி சுவாச பயிற்சி எல்லாம் ஏற்றி எல்லாருக்கும் வந்து இது கை கொடுக்காதுங்க, பலன் அடைய முடியாது. அதனாலதான் வள்ளலார் ஆண்டவர் வந்து உண்மையை வெளிப்படுத்திட்டாரு. அதனால உங்களுக்கு முதல் சாதனம், ஆன்மாவினுடைய முதல் சாதனம் என்பது கருணை, தயவு, இரக்கம், அடுத்து ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கமும் பிற உயிர்களின் மீது கருணையோட, தயவோட, இரக்கத்தோட இருக்கணும். ஒவ்வொரு உயிரும் துன்பப்படும் போது இது சகோதரத்துவ உறவு, ஆன்மநேய சகோதரத்துவ உறவுங்கிறதுனால நம்ம அந்த உயிர் மேல நாம உரிமை எடுத்து அதனுடைய துன்பங்களை நீக்கிறதுக்கு எவ்வித தந்திரத்திலாவது அவங்களுடைய துன்பத்தை நீக்கணும், பசி பிணிய நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோட உணர்வு வந்து எப்பயுமே வந்து தூய்மையான நிலையில இருக்கணும். அதுக்கு தான் உயிருக்கான ஒழுக்கம், உடலுக்கான ஒழுக்கம், ஜீவனுக்கான ஒழுக்கம், கரணத்துக்கான ஒழுக்கம்னு 4 ஒழுக்கங்களை வள்ளலார் அவர்கள் கொடுத்திருக்காரு. அப்பதாங்க நம்மளுடைய ஆன்மா வந்து நிறைய இந்த பூமியில என்னதான் வந்து இரவு பகல் வந்துட்டு போனாலும் நாம வந்து தெளிவா இருந்துதான் வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நாம மிகப்பெரிய மாய வலைக்குள்ள, மாய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாயாஜால மேஜிக் ஷோ போட்டு கொஞ்ச நேரத்துல மேஜிக் பண்ணிட்டு பைசா வாங்கிட்டு போற மாதிரி இந்த உடம்புல மனித தேகம் எடுத்து மாய என்ன பண்ணிருது, இந்த உலகத்துல ஒரு மாய வாழ்க்கையை காமிச்சு இதுதான் உண்மையான வாழ்க்கை, நிதர்சனமான வாழ்க்கை, பேரு புகழ் பட்டய படிப்பு படிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு சொகுசா வாழ்க்கையை வாழணும்,
நான் ஊர்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். ஸோ ஊர்ல 4 பணம் காசு இருந்தாதான் மதிப்பேங்கிற ஒரு மாயாஜால வாழ்க்கையை காமிச்சு நம்மள என்ன பண்ணிருது, மேஜிக் ஷோ காமிச்சு பைசா வாங்கிட்டு போயிடுற மாதிரி, அடுத்து செட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுற மாதிரி நம்ம உடம்பும் உயிர் வந்து இந்த உடம்பை விட்டு நீங்கி போயிடுது. இதுக்கு காரணம் இந்த மாயை தாங்க. அதனாலதான் இந்த மாயை வந்து திரையெல்லாம் நீங்கணும், இந்த மாயையினுடைய திரையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளலாறு ஜீவகாருண்யங்கிற மகா பெரிய விஷயத்த கொடுத்திருக்காரு. இல்லறத்தார்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உபகார சக்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய உயிராற்றல், உங்களுடைய இந்த முதல்ல வந்து ஞானம் அடையணும்னா இந்த தேகத்தினுடைய ஆயுளை நீட்டிக்கணும். அப்ப இந்த தேகத்தினுடைய ஆயுளை நீட்டிக்கணும்னா இங்க உபகார சக்தி தேவை. அதனாலதான் கருணை, தயவு, இரக்கம் தான் உங்களுடைய உபகார சக்தி உண்டு பண்ணி அதன் அடிப்படையில் தேகத்தினுடைய ஆயுளை வந்து நீடிச்சுக்க முடியும். அது வந்து ஜீவகாருண்யத்தால தான் முடியும் அப்படிங்கிறதா சொல்றாரு. அதனால ஜீவகாருண்யம் நீங்க எப்படி செய்ய சொல்லியிருக்காரு? திடீர்னு வள்ளலார் வந்து காட்சி கொடுத்து பார்க்கிற அன்பர்கள், இந்த காணொலியை பார்க்கிற அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் சேர்த்து சொல்ல, திடீர்னு வள்ளலார் வந்து ஒரு காட்சி கொடுத்து, எல்லாம் வல்ல ஆண்டவர் காட்சி கொடுத்து அப்படின்னு காட்சி கொடுத்து மதிய வேலை உணவு நாளை உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் திடீர்னு காட்சி கொடுத்ததே உங்களுக்கு வந்து திகச்சு போயிடும். அதனுடைய ஆனந்தம் என்னன்னே நம்மளால சொல்லி மாள முடியாது, அவ்வளவு பூரிச்சு போயிடுவான். அடுத்து ஆண்டவர் வேற நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, மதிய வேலை உணவுன்னு என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு அப்படியே என்னென்ன நல்ல காய்கறிகள் சாப்பிடுவாரோ, சுத்த சன்மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காரோ அந்த காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வந்து பறிச்சுட்டு வந்து இலையெல்லாம் போட்டு அந்த சமைக்கும் போது என்ன உணர்வோட சமைப்பீங்க? அந்த ஆனந்தம் கண்ணீர் மல்கி அப்படியே அமுதம் அப்படியே உள்ள வந்து என்ன சொல்றது, அவ்வளோ நெகிழ்ச்சி, ரத்த நாளங்கள் உச்சி முதல் பாதம் வரை இந்த பிரபஞ்சத்துல அளவில்லாத பேரானந்தத்துல இருப்பீங்க. அப்படி சமைச்சு ஆண்டவர் வந்துட்டாரு. வந்த உடனே எப்படி பரிமாறுவீங்க? அப்படியே நினைந்து நினைந்து உருகி அப்படியே ஞானசரி பாடல்ல சொன்ன மாதிரி உங்க கண்ணீர் வந்து அப்படியே பெருகி அந்த மகிழ்ச்சியில ஆனந்தத்துல திகச்சு போயிடுவீங்க. அப்படி வந்து உருக்கத்தோட, ஆன்ம உறக்கத்தோட, நெகிழ்ச்சியோட ஜீவகாருண்யம் பண்ண சொல்லியிருக்காருங்க. அதுவும் பசித்தோர் முகம் பார்த்து பசியாற்ற சொல்லியிருக்காரு. இப்படிதான் நம்ம ஆன்ம லாபத்தை பெறணும். ஏன்னா இப்படி செய்யும்போது நமக்கு பலன்கள் ரொம்ப அதிகம். சுத்த உஷ்ணம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா உண்டாகுது. அதனாலதான் வந்து யோகிகள் வனம், மலை, காடு முதலியவற்றிற்கு போய் 1000 ஆண்டுகள் வந்து சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள் இல்லையா? அந்த சுத்த உஷ்ணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 பங்கு சேர்த்துறாங்கன்னா அதை விட 100 கோடி பங்கு, 10 கோடி பங்கு சுத்த உஷ்ணத்தை நாம சேர்த்திக்க முடியும், நாம உண்டாக்கிக்க முடியும்னு எளிமையா சொல்லியிருக்காருங்க. அந்த சுத்த உஷ்ணம் தான் நம்மள வந்து சரியான வாழ்வுக்கு மேல கொண்டு போவோம். அந்த சுத்த உஷ்ணம் தான் இந்த குண்டலினி சக்தியை புருவ மத்திக்கு மேல கொண்டு வரும். அதனால என்ன சொல்றாரு வள்ளலார்? எப்பயுமே சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த சிற்சபையின் கண்ணே கவனம் எடுத்தோடனே எல்லாருக்கும் வராது. முதல்ல எந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் போதும் நாம தெளிவா இருக்கணும். அதாவது தெளிவா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்மளை தேடி ஒரு செயல் வருது, அந்த செயல் வந்து எப்படிப்பட்டது, எப்படி அணுகணும், அதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு பகுத்தாய்வு செய்யணும். பொறுமையோட இருந்து பகுத்தாய்வு செஞ்சா அதனுடைய உண்மை சாரம் என்ன, அதனுடைய அமுதம் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிடலாம். தேவையற்றதை விளக்கிடலாம். அப்படித்தான் நீங்க ஒவ்வொரு செயலையும் அணுகி இருக்கணும். அப்படி நம்ம செயல்பாட்டோட நம்ம விசாரத்தோட பசித்திரு, தனித்திரு, விழிப்பு நிலையில எப்பயுமே விழிப்பு நிலையில இருக்கணும். ஆன்மா விழிப்பு நிலையிலேயே வச்சிருக்கணும்னா சுத்த உஷ்ணம் தேவை. அதுக்குதான் மூலிகையை சாப்பிட சொல்லியிருக்காரு. கரிசலாங்கண்ணி தூதுவளைய தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கரிசலாங்கண்ணி தூதுவளை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் சரிவர வந்து சுத்த நிலையில, அதாவது பொன்னுடல் ஆக்கிறதுக்கு இதுதாங்க மூலாதாரம். ஸோ தேகம் வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம் ஆகணும்னா முதல்ல இந்த மூலிகை இல்லாம ஒன்றும் நடக்கவே நடக்காது. அதனாலதான் நம்மளுக்கு பெரிய மகான்கிட்ட நீங்க 1000 வருஷம் நீங்க கோமணத்தை துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. வள்ளலார் எல்லாம் வல்ல ஆண்டவர் கருணையால், திருவருள் கருணையால நமக்கு வள்ளலார் அவர்கள் கொடுத்திருக்காருங்க. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். தயவு செஞ்சு அலட்சியம் படுத்தாம எவ்வித தந்திரத்திலாவது கரிசலாங்கண்ணி, தூதுவளை இந்த இரண்டையும் வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிங்க. காலையில மலை ஜலம் கழிச்சிட்டு வெந்நீர் சுட வச்சு காய்ச்சிட்டு தண்ணியில கொதிக்க வச்சும் குடிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லையா, தொடர்ந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து பின்பற்றலாம். காலையில வந்து தூதுவளையும் கரிசலாங்கண்ணியும் திருநீர் எடுத்து இடறத போல கொஞ்சமா எடுத்து வாயில போட்டு வெந்நீரை ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உணவு வந்து ஒரு 12 மணி அளவுல சாப்பிட சொல்லியிருக்காரு. உணவு சாப்பிட்ற முறை எப்படி எல்லாம் இறைவனை வணங்கணுங்கிறத அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்றேன். வள்ளலார் தெளிவா உரைநடை பகுதியில சொல்லியிருக்காரு.
அதனால தூதுவளை கரிசலாங்கண்ணியும் விட்டுறாதீங்க. அப்ப இந்த உபகார சக்தியாகிய ஜீவகாருண்யத்த நாம உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லாபத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருந்து, இதையே வந்து மூழ்கி இன்பமயமா நாம இத பயணிச்சு வாழும்போது, நமக்கு இறைவனுடைய திருவருள் இந்த தேகத்துல காரியப்பட்டு, நமக்கு அமுதம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த உடம்புல அமுதம் சுரக்கிறது இந்த அண்ணாக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய சிறுநாக்குல அமுதம் சுரக்கும். அதுதான் வந்து உண்ணாமுலை. அண்ணாமலைங்கிறது மேல நம்மளுடைய தந்தை அமுதம் வந்து இந்த மேல்மலையில தந்தையாகிய மேருமலையிலிருந்து நமக்கு அமுதம் சுரக்கும். தாயாகிய உண்ணாமலையிலிருந்து அமுதம் சுரக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாக்கினுடைய நாக்குல இருக்கக்கூடிய இடத்துல ஜீவநீர், அமுத ஜீவநீர் உற்பத்தியாகுங்க. இதுதான் வள்ளலார் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து இந்த அமுதம் ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா, நமக்கு உணவு இந்த புற உலகத்துல உணவு வந்து தேவைப்படாது. சுவாசம் தேவைப்படாது. நடுநாடி சுவாசம் ஓடிரும். இறைவனுடைய எல்லாம் வல்ல தந்தையினுடைய சுவாசம் நாடி ஓட ஆரம்பிச்சிடும். அதுதான் சிவநாடின்னு சொல்லுவாங்க. அதுதான் நடுநாடின்னு சொல்லுவாங்க. அது ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு இந்த புறத்துல அமுதம், உணவு எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு இன்பம், துன்பமும் கிடையாது. உங்களுக்கு தூக்கமே இருக்காதுங்க. அதனாலதான் வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து சாத்தியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு துளி விந்து கூட வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதே மாரி சாத்தியன் வந்து என்ன பண்ணும்? தூக்கத்த 0 ஆக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எடுத்த உடனே இந்த முயற்சியெல்லாம் செய்யாதீங்க. சுத்த சன்மார்க்கம் விளங்கிய காலம் இப்பதான். ஆன்மாக்கள் பல காலமா ஒரு பழக்கத்துல பழகி வந்திருக்கோம். அதனால இப்ப இருக்கிற உலகில், இப்ப இருக்கக்கூடிய உணவு முறை எல்லாமே மருந்தடிக்கப்பட்ட உணவு முறை. இப்ப இருக்கிற வேலை வந்து என்னது? உடலை பொன்னை போல பார்க்க சொல்லியிருக்காரு. அது எளிமையான வாழ்க்கை, இயற்கை வாழ்வியல சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தாத்தா, பாட்டி காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு, மாடு தான் வச்சிருந்தாங்க. காடு கரையோட இருந்தா காட்டுலயே அவங்களுக்கு இடம் இருந்தது. குடிசைய போட்டு தென்னங்கீத்து, பனை ஓலையில குடிசைய போட்டு எளிமையான சாதாரண ஆன்மீக வாழ்க்கை இல்ல. எளிமையான வாழ்க்கை, இயற்கை வாழ்வியல் வாழும்போது அவங்க 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. அமுத காற்று வரக்கூடிய நேரத்துல எந்திரிச்சாங்க. 6 மணிக்கெல்லாம் பொழுது சாஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க? சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிருவாங்க. ஆனா நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை ஓடுனாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாரி ஒரு சூழல். இந்த காலம் ஒரு அலை மாரி அடிச்சுட்டு போகுது. இன்னும் ஒரு 100 ஆண்டுகள்ல இந்த காலம் வந்து நிறைவு. 100, 200 ஆண்டுகள்ல இந்த காலம் நிறைவாயிடும். அடுத்த ஒரு அமுத காலம், ஒரு உன்னதமான காலம் வர காத்திருக்கிறது. எல்லாமே நன்மைக்கு தாங்க. அதனால பொறுமையா இருந்து தான் இந்த சுத்த சன்மார்க்கத்த ஆண்டவன வந்து ஊன்றி விண்ணப்பம் வச்சு தான் மேல ஏறணும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கால சுழற்சி அடிச்சுட்டு போறதுனால 12 மணி நேரம் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா தான் நமக்கு சோறுங்கிற நிலையில இருக்கும்போது, வள்ளலார் இந்த தேகத்தை பொன்னை போல பாதுகாக்கணும். கடும் மழை, வெயில், பனியிலெல்லாம் வந்து இந்த தேகத்த நீங்க நஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும் மூச்சு, பெரும் பேச்சு, கடும் நடை, ஓட்டம் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? மூச்சு விரயமாகும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் பின்பற்றணும்னா நாம என்ன பண்ணணும்? ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழணும்னா, அதுக்கு பொருளாதாரமும் தேவைப்படுது. ஏன்னா, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் காடு கரையும் பெரிதா இல்ல. இன்னைக்கு ஒரு சென்ட் நிலம் வாங்குறது வந்து பயங்கரமான அளவுல வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஏன்னா, இப்படி இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில, நாம இந்த தேகத்த வள்ளலார் சொல்லியிருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கத்த சன்மார்க்கிகளே கடைபிடிச்சு வாழ முடியாத தவிச்சிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல. இந்த கால சுழற்சி இப்படித்தான். ஏன்னா, அடுத்து ஒரு பொன்னான காலம் வருது. சுத்த சன்மார்க்கமும் விளங்கிய காலம் இதுதான். நாம இங்க பிறந்திருக்கிறதே பெரிய பாக்கியம். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னதான் விஞ்ஞானத்த வந்து நாம வந்து புகழ்ந்து பேசினாலும், இந்த விஞ்ஞானத்தால நன்மை அப்படிங்கிறதோட விஞ்ஞானத்தால தீமை அதிகமா இருக்குது. கால சுழற்சியில எல்லாம் வருது. இது ஏத்துக்கிட்டு போகக்கூடிய விஷயம் தான். ஆனா விஞ்ஞானத்த நீங்க என்னதான் பல நூல்கள் கற்று மாமேதையா இருந்து பேசினாலும், மெய்ஞானம் என்பது உணர்வு பூர்வமானது. மெய்ஞானம் என்பது என்னது? கருணை, தயவு என்னும் உணர்வு கொண்டது மெய்ஞானம். விஞ்ஞானம் என்பது உணர்வு அற்றது. சடப்பொருள். நாம் ஒரு காரா வாங்கி ஓட்டலாம், ஒரு வண்டியா வாகனமா வாங்கி ஓட்டலாம், வீட்ல ஒரு டிவியா வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது வீட்ல வந்து ஒரு ஏசி வாங்கி பயன்படுத்தலாம். அலங்கார பொருட்கள நீங்க வந்து குமிக்கலாம். பெரிய பெரிய கண்ணாடி மாளிகைகள கட்டலாம். இதெல்லாம் வந்து என்னது? சடப்பொருள். இது விஞ்ஞானத்தின் அடிப்படையில கண்டுபிடிப்புல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம டெக்னாலஜிங்கிற முறையில பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுல நன்மையை விட அதிக தீமை தான் உண்டாகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த காலம் எப்படி நோக்கி போயிட்டு இருக்குது? அழிவை நோக்கி போகுதுங்கிறத விட ஒரு உன்னத காலம் வரப்போகுதுங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இந்த காலம் இப்படி போய் தான் வந்து ஆகணும். ஏன்னா இது இயற்கையினுடைய ஆண்டவனுடைய திருவருள் சுழற்சி. அதனால இந்த சுழற்சி போயிட்டு ஒரு புதிய காலத்தை வரவேற்றுட்டு வரும்.
அதனால இந்த வள்ளலார் காலத்துல இருந்தவங்க வந்து வள்ளலார் காலத்துல இருக்கும்போது மாமிசம் சாப்பிட்றவங்க குறைவு, மக்கள் தொகையும் குறைவு. ஆனா இன்னைக்கு மக்கள் தொகையும் அதிகம், மாமிசம் சாப்பிட்றவங்களும் அதிகம். ஒரு 4 விடாத எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ஆடு மாடு கோழியோட இருந்தது. இன்னைக்கு இந்த பிராய்லர் கோழின்னு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சிக்கன் சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்றாங்க, நோயை உற்பத்தி பண்ணி விரைவா மாண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஞான விஷயம் எல்லாம் புரியாது. ஏன் இந்த காலம் வந்து இப்படி மாமிசம் சாப்பிட்றவங்க அதிகமா இருக்காங்க, குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்குது, மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? மாய்ந்தவர்கள் மீண்டும் வருநெறி தந்திட ஆய்ந்திட என்றுரைத்த அருட்பெரும் ஜோதி. இறந்தவர்கள் எல்லாம் மீண்டு எழுவார்கள்னு சொல்லியிருக்காரா இல்லீங்களா? அதை தான் ஆண்டவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம் இந்த யுகங்கள்ல பிறந்த எல்லா ஆன்மாக்களும் 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த காலத்துல பிறப்பு கிடைச்சிருக்கு. பேசிட்டு இருக்கக்கூடிய அடியேனும் தேவர் தான். தேவருக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காரு ஐயா? தேவர்களுக்கு 4 கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? தேவர்களுக்கு கைகள், இத்தனை கைகள் இருக்க காரணம் என்னன்னா, அந்த கைகள் என்னன்னா கருணை, அதாவது தயவு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு ஆன்மாவு மேல அந்த தயவு கருணை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தேவர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தயவு கருணையோட இருந்து ஒரு சத்திய தர்மத்தின் அடிப்படையில வாழ்றவங்கள தான் தேவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதனுடைய உண்மையான விளக்கம். அதனால நாம சுத்த சன்மார்க்கத்துல வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த தேவர்கள் தான் வந்து இப்ப பிறப்பு கிடைச்சு நாமெல்லாம் வந்திருக்கோங்கிறது இந்த அடியேனுடைய தனித்த விசாரத்துல கிடைச்ச உண்மை. இது அவங்கவங்க சுய விசாரம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் வெளிப்படும். அதனால எல்லா ஆன்மாக்களுக்கும் இது என்ன, அது ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த உலகம் இப்படித்தான், மக்கள் வந்து அறியாமையில தான் இன்னமும் இருக்காங்க. அதனால சன்மார்க்கிகள் ரொம்ப தெளிவா இருங்க, சலிப்படையாதீங்க, மனமுறக்கம் கொள்ளாதீங்க. குடும்பத்துல வந்து கணவன் வந்து மாமிசம் தவிர்த்து பெண்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. சுத்த சன்மார்க்கத்துல பெண்கள் நிறைய பேர் சன்மார்க்கத்தை பத்தி நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஆணுக்கு இது என்னன்னு தெரியாது, அவங்க உலகியல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆணுக்கு சன்மார்க்கத்தை பத்தி தெரியும், பெண்களுக்கு அதை மாமிசம் வந்து சாப்பிடாம விட்டுருப்பாங்க. ஆனா சன்மார்க்கத்தை பத்தி நம்மளுக்கு ஏதுவா ஒத்திசைவா வரமாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அந்த சுழற்சியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நம்ம சன்மார்க்கத்தை முழுமையா கடைபிடிக்க முடியலையேன்னு ஒரு வேதனை தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் நன்முயற்சியின் கண்ணே மேலேற வேண்டும். ஆண்டவன் மீது உருக்கம், ஒரு உறுதியான உருக்கம். ஆண்டவரிடம் எப்படி விண்ணப்பம் வைக்க சொல்லியிருக்காரு கடவுள். இறைவனுடைய அருளை பெறுவதா இருந்தாலும் அதுக்கு தான் ஞானசரியை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் அடிப்படையா பின்பற்றக்கூடியது திருவருட்பாவினுடைய அகவல் தினமும் வாசிக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி செய்யுங்க. விடிய காலையில எந்திரிச்சு அமுத காற்று வரக்கூடிய நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளவுக்கு வந்து அகவலை வந்து வாசிங்க, தினமும் வாசிங்க. அப்படி இல்லைன்னா போன்லயாவது, அதாவது போன்லயோ டிவிலயோ போட்டாவது அந்த பாடல்களை கேளுங்க. அதுக்கப்புறம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் சொல்லியிருக்காரு, ஞான சரியை சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி முடிஞ்ச அளவுக்கு கரிசலாங்கண்ணி தூதுவளைய விடாம இந்த விஷயத்தை மட்டும் தொடர்ந்து இறைவன் மீது எப்படி சொல்லியிருக்காரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர். அப்படி அதாவது என்னன்னா, ஆண்டவரை உருக்கமா நினைந்து உருக்கத்தோட உங்களுடைய குறைகளை வந்து விண்ணப்பம் வையுங்க. அதனால நம்ம சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள், திருவருட்பிரகாச வள்ளலார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் வள்ளலாரும் வேறில்லை, இரண்டரை கலந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து நமக்கு இந்த உருக்கத்தோட வைக்கிற பிரார்த்தனையை விரைந்து செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. அதனால இப்படி உங்களுடைய இந்த அமைதியான வாழ்க்கையை வாழணும், சன்மார்க்க வாழ்க்கையை வாழணும்னா ஒரு காலம் வந்து எடுக்கும், ஒரு கால அவகாசம் எடுக்கும். அதனால பொறுமையா இருங்க. இறைவன் மீது இடைவிடாது விசாரத்தோடையும் விண்ணப்பத்தோடையும் இருங்க. எந்த வேலை செய்தாலும், வேலைக்கு போனாலும் ரொம்ப தெளிவோடு இருங்க, பொறுமையா இருங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து எல்லா சொற்களும் நம்மளை நோக்கி வரத்தான் செய்யும். உலகத்தவர்கள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அவன் கிடக்குறான், வேலை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் வள்ளலார் சொல்லிடுற, உலகத்தவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நம்மளை வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். யாரும் வந்து நம்ம எதையும் மேலேற்றி விட போறதில்லை. நமக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை மேலேற்றி விட போறாரு. அவரை ஒருத்தரை நம்புங்க, வள்ளலார் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தை நம்புங்க. சத்தியமிட்டு இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லைங்க. நான் சத்தியம் சத்தியம் சொல்கின்றேன். என்ன சொல்றாரு? திரைந்து திரைந்து உளுத்தவரும், அதாவது ஓடி ஓடி உழைச்சி வயது பருவம் நரை முடி நரைச்சு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, கூணு விழுந்து போச்சுனாலும் மூட்டை தூக்கி கொத்து வேலை செஞ்சு காடை ஓட்டி நிலத்தை திருத்தி எப்படி வேலை செஞ்சாலும் வயசானவங்களும் என்ன சொல்றாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடலாம்ங்கிறாருங்க. இப்படி யாருங்க சொன்னாங்க? நம்மள இப்படி இருக்கிறவங்களையும் என்ன இளமை அடைஞ்சிடலாம், எல்லாரும் வந்து
மேல்நிலை ஏறிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை மேலே ஏற்றிடுவேன் சத்தியம்னு கூப்பிடுறாருங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் சுத்த சன்மார்க்கத்துக்கு? அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சு படிப்படியா நம்ம மேலேறலாம். இந்த பிறப்பு இல்லைனாலும் அடுத்த பிறப்புல கண்டிப்பா வள்ளலார் வந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்துருவாரு. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? இந்த தேகத்தை பொன்னை போல முடிஞ்ச அளவுக்கு பாதுகாருங்க. மூலிகையை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நிறைய வந்து சன்மார்க்கிகள் தவறு செய்யற ஒரே ஒரு விஷயம், அடியேன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வந்து பெரிய அளவில் 1 கோடியோ 50 லட்சமோ அல்லது 30 லட்சமோ போட்டு ஒரு கட்டடத்தை கட்டி சபை எழுப்புறதை விட உண்மையான சபை இந்த உடம்பு தான். இந்த உடம்ப நாம வள்ளலார் சொன்ன அடிப்படையில மூலிகையெல்லாம் சாப்பிட்டு ஒழுக்கத்தின் அடிப்படையில இருந்து இந்த தேகத்தை முதல்ல மாத்தணும். அதை விட்டுட்டு நாம நிறைய பொருட்செலவுகளை இன்னைக்கு என்ன பண்றோம்? எளிமையா வாழ சொன்ன வள்ளலாரு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு தேவையில்லாத காசை வந்து வீண் விரயம் செய்யறோம். 1 கோடி 1.5 கோடி எல்லாம் போட்டு கட்டடம் கட்டுறாங்க வள்ளலார் சபைன்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்குங்க? அது சரிவர நடக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஜீவகாரணியும் ஒழுங்கா நடக்கிறது இல்ல, அங்க சச்சங்கமும் ஒழுங்கா நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க? அதனால அப்படியெல்லாம் விட்டுட்டு உண்மையிலுமே ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா சிம்பிளா ஒரு குடியில் போடுங்க. ஒரு குடிசையை போட்டு ஒரு மேடை டேபிள போட்டு வள்ளலாருடைய அகல் விளக்கு ஜோதி கூண்டை எடுத்து வச்சு நீங்க ஜோதி ஏற்றி வச்சுட்டு முதல்ல கஞ்சி ஊத்துற பணியை செய்யுங்க. ஏன்னா நீங்க என்ன சோறு போடுறது வேண்டான்னு சொல்லல. அதை விட ரொம்ப என்ன பண்ணுது? எவ்வித தந்திரத்திலாவது புற இனத்தார்களை அக இனத்தார் ஆக்கிக்கணும். அதனால என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படணும். அவங்க நம்மவர்களா ஆகணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படணும்னா அவங்களுடைய அந்த அந்த அஞ்ஞான இருளை நீக்கணும்னா அந்த சுத்த உஷ்ணத்தால தான் முடியும். அது மூலிகையால தான் முடியும். நீங்க என்னதான் ஞான உபதேசத்தை கொடுத்தாலும் அவ்வளவு எளிதா வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய கர்மாவும் அவங்களுடைய அஞ்ஞான இருள் திரையும் அவ்வளவு அளவுக்கு இருக்குது. அதனால மூலிகை கஞ்சி ஊத்தும் போது அவங்க மூலிகை கஞ்சியை சாப்பிட சாப்பிட சுத்த உஷ்ணம் ஏற்பட அப்பதான் அறிவு விளக்கம் ஏற்படும். அப்ப நீங்க சொல்லும் போதுதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஆன்மாவுக்கு புரியும் ஏற்படும். அதனால வந்து முதல்ல கஞ்சி ஊத்துற பணியை எல்லாரும் செய்யுங்க. கஞ்சி ஊத்துறது தான் ரொம்ப முக்கியம். கரிசலாங்கண்ணி தூதுவளையை போட்டு ஒரு கஞ்சி அழகா ஊத்துங்க. ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தா ரொம்ப சாலச் சிறந்தது. ஒரு ஆன்மாவுக்கு இதை விட உன்னதமான ஒரு செயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது நான் உணர்ந்தது. உங்களுக்கும் அதுதான் உண்மை. பசித்தோருக்கு தயவு செஞ்சு இனிமேல் சாப்பாடு போடணும்னா ஒவ்வொரு இல்லறத்தார்களும் தயவு செஞ்சு வீட்டிலேயே சமைச்சு கணவன் மனைவி கைப்பட ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு வேலை நாட்கள் போக ஒரு நாள் தேர்வு செஞ்சுக்கோங்க. காலை உணவோ மதிய வேலை உணவே செஞ்சுக்கோங்க. அதனால் சாம்பார் வச்சாலும் சரி, தயிர் சாதம் செஞ்சாலும், தக்காளி சாதம் செஞ்சாலும் சரி, உங்களுடைய கையிருப்பை பொறுத்தவரை 1 பிடி அரிசியோ 2 பிடி அரிசியோ போட்டு ஒரு 10 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ 20 பேத்துக்கோ வீட்லேயே சமைச்சு சாலை ஓரத்துல பசித்தோர் முகம் பார்த்து அந்த நெகிழ்ச்சியோட ஜீவகாருண்யத்தை பண்ண சொல்லியிருக்காரு. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கடமைக்கு ஜீவகாருண்யம் செய்ய சொல்லியிருக்காருங்கிறதுனால கடமைக்கு செஞ்சாலும் பலன் உண்டு. ஆனா அதை வந்து உள் உணர்வோட முழுமையா செஞ்சா அதுக்கான பலனும் உண்டு. அதனால வந்து அந்த உணர்வோட ஜீவகாருண்யம் செய்ய சொல்லியிருக்காரு. வீட்டுல சமைச்சு நீங்க கொடுங்க. அதுக்காக கட்டிடங்களை கட்டி தான் எல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது. அதுக்கு நிதி தேவைப்படும். அதுக்கான கால விரயம் ஏற்படும். அதுக்காக பயணம் நாம வந்து மேற்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு தேவையற்ற செயல்தாங்கிறது நிச்சயமான சத்தியமான உண்மை. அதனால இனிமேல் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி சபைகளை எழுப்பி படுறதை விட அமைதியா கஞ்சி ஊத்திட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சுற்றி இருக்கக்கூடிய உங்க வீட்டு அருகில சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை சேர்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கும் கொஞ்சம் சன்மார்க்கத்தை அதனுடைய உபதேசங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள புரிய வச்சு கொண்டுட்டு வாங்க. அப்படி ஏற்படுத்தினா போதும். அன்னைக்கெல்லாம் ஆலமரத்துக்கடி அரச மரத்துக்கடியில குருகுல கல்வி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு பெரிய அளவில் கட்டிடங்களை கட்டி தான் நாம இப்படி சன்மார்க்கத்தை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. தேவையில்லாத விரைய செலவுகள் பெரிய பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் ஃபங்க்ஷன் செய்யறது இதெல்லாம் பண்றதெல்லாம் தேவையற்ற செயல்களாக தான் எனக்கு தெரியுது. இது காலம் கடந்த ஒரு அனுபவமா அடியனுக்கும் கிடைக்குது. இருந்தாலும் இந்த தவறுகள்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சன்மார்க்கிகள் வந்து ஒரு எளிமையான விஷயத்த அதுல வந்து எளிமையா இருந்து மக்களுக்கு நல்ல பலன் பெறணும். அந்த ஜீவன் விரைவா பலன் பெறணுங்கிற அந்த உள்வுணர்வோட இருந்து நாம தெளிவோட செயல்படும் போது எளிமையான விஷயத்தை தான் நாம செய்வோம். அந்த எளிமை வளமையாக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால சுத்த சன்மார்க்க அன்பர்கள் ஏன் இந்த காலம் இப்படி இருக்குதுன்னா அடுத்த ஒரு புனிதமான காலம் வருது. அதனால வந்து இந்த விஞ்ஞான உலகம் அதாவது வந்து 5 புலன்களும் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் இது 5ஐயும் ஒரு நேர்கோட்டில் வள்ளலார் கொண்டு வர சொல்லியிருக்காரு.
பார்க்கறது நம்ம பார்க்கறது உயிர் கருணையோட ஆண்மநேய உறக்கத்தோட நமக்கு சகோதரத்துவ உறவாக தான் பார்க்கணும். காம இச்சை, காம உணர்வு என்னதான் நம்ம பேசினாலும் நம்ம இந்த காமத்தை எப்படி அறுக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அதனால என்னன்னா இந்த காமம் மறுக்கிறது, இந்த பயம் போகணும். அதுபோல நமக்கு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பழகிக்கணுங்க. ஒவ்வொரு ஆன்மாவையும் சகோதரத்துவ உறவா பார்க்கணும். அந்த தேகத்துல இருக்கிறது ஆண்டவர் தான் இருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோட நீங்க பார்க்கும்போது, அந்த உணர்வு 5 புலங்களும் ஒரு நேர்கோட்டுல இறைவனை இடைவிடாது தோத்திரம் செய்யறது, ஜீவகாருண்ய பணியில் இருக்கிறது, மூலிகை சாப்பிடுறது, இந்த பணியில இருக்கும்போது தான் ஆன்மா வந்து என்ன ஆகும்? அந்த கரணங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு ஒரு திரளாகும். ஒரு திரளாகி திருவருளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகும்போது தான் நமக்கு அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வரும்போது நமக்கு காமம் வந்து இச்சை அற்று போகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவ்வளோ எளிதாக இந்த காமத்தை அறுக்க முடியாது அப்படிங்கிறது வள்ளலாரே தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால இந்த காம உணர்வு தான் பெரிய அடிப்படை எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். காம உணர்வுனா அதே சிந்தனையில் இல்லை, அந்த உணர்வு முடிந்த அளவுக்கு அறுக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லறத்தார்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது சாத்தியனுக்கு ஒரு துளி விந்தும் வெளியேறக்கூடாது. சாதகனுக்கு, அதாவது இல்லறத்தார்கள் வந்து பயணிக்கிறாங்க, சன்மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு 15 நாள் ஒரு விசை வந்து தேக சம்பந்தம் இருந்தால் போதும். மற்ற நாள் இருக்கிறது அதிமம் மதமம்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து நமக்கு தேக நஷ்டத்தை உண்டு பண்ணும். விரைவில் தேகம் இந்த உயிரை விட்டு நீங்கி போய்விடும். அதனால் வந்து இப்படியெல்லாம் வள்ளலார் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நமக்கு வரணும்னா முதல்ல ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு. ஒரு பாறையை பார்த்தா கூட அந்த பாறையில் சடப்பொருளாக இருந்தாலும் அதில் அதில் இறைவனுடைய அருட்சக்தி இருக்குது. அதாவது 1200 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள அருட்சக்தி சொல்லலன்னு விஞ்ஞானம் சொல்லும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி தோன்றி பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு இல்லைங்களா? 1400 கோடி ஆண்டுகள் பூமி தோன்றி ஆகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதில் உயிரினங்கள் தோன்றி 40 லட்சம் ஆண்டுகள் ஆகுது, 20 லட்சம் ஆண்டுகள் வந்து மனித பிறப்பு தோன்றி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த விஞ்ஞானம் இப்படி சொன்னாலும் மெய்ஞானத்தின் அடிப்படையில் ஆதி அனாதியா இந்த பூமி வந்து எல்லா காலங்களையும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. சரி, அதன் அடிப்படையிலே பார்த்தாலும் வள்ளலார் வருவிக்க உற்றின் இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றின்னு சொல்லியிருக்காரு. யாரும் வள்ளலார் சொன்ன விஷயத்த சரிவர புரிஞ்சுக்கலீங்க. என்ன சொல்லியிருக்காரு வள்ளலார் அவர்கள்? இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் விளங்கும். இனிமேல் யுக மாற்றம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதா நிதர்சனமான சத்தியமான உண்மை. இனிமேல் யுக மாற்றம் கிடையாது. இந்த கால சுழற்சி முடிஞ்சோடனே அடுத்த ஒரு புதிய காலம் வருது. சுத்த சன்மார்க்க காலம் தோன்றிடுச்சு. அது முழுமையாக அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து வள்ளலார் வந்து வருவிக்க விட்டுறது என்னது? இகத்தை எப்படி பரமாக்குறாரு? பரம் என்பது எல்லாமே வெளிகள் தான். இந்த இகம் இப்ப நிலப்பரப்பா இருக்குது. அப்ப பெருவெடிப்பினுடைய கொள்கையின் அடிப்படையில் விஞ்ஞானம் சொல்றதா இருந்தாலும் மெய்ஞானம் சொல்றதா இருந்தாலும் அருட்சக்தி ஒரு காலத்துல சுயத்தோட இருந்து அதுக்கப்புறம் இறைவனே இறங்கி பஞ்சபூதங்களாகவும் பாறைகளாகவும் நீர்களாகவும் நெருப்பாகவும் தத்துவங்களா விளங்கி அதுக்கப்புறம் ஓர் உயிர் ஈரறிவு பெற்று அதுக்கப்புறம் மனித பிறப்பு கிடைச்சி ஒவ்வொரு நிலையா ஏறி 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 தேவர்கள் ரிஷிகள் யோகிகள் ஒவ்வொரு காலங்கள்ல வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அப்ப இந்த துகள்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணா இருக்கக்கூடிய பாறைகளா இருக்கிறதும் ஒவ்வொரு துகளா இருக்கக்கூடியதும் அணு. அது எல்லாத்துக்கும் ஓரறிவு ஈரறிவு பிறப்பை கொடுத்து எல்லா உயிரையும் வந்து ஞான நிலை வாழ்வை கொடுத்து எல்லாத்தையும் மேலே ஏற்றியவர்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால இது என்ன சுழற்சின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் அந்த அருட்சக்தி சுயத்தோட போய் நான் எல்லா ஆன்மாக்களும் வந்து சேர போறோம், இரண்டரை கலக்க போறேங்கிறதான் வள்ளலார் தெளிவுபட சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த சன்மார்க்கிகளும் நான் பேசினதா கேட்கல. இது மாபெரும் உண்மை, இது ரகசியம் அல்ல. வள்ளலார் இதை தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. எல்லா சன்மார்க்கிகளும் இதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இகத்தை பரமாக்க வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன்கிறாரு. இகத்தை எப்படி பரமாக்குறது? இதையும் வெளியாக்க போறாரு. அப்ப வெளியாக்குறதுன்னா சும்மா எடுத்தோன்னே ஜீபூம்பா மாதிரி செய்யறது இல்லைங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் வேக நிலை மாற்றம் பெற்று மனித பிறப்புக்கு பெற்று ஞானம் பெற்று அந்த ஒழுக்க நிலையை வாழ்ந்து இறைவனோடு இரண்டரை அந்த ஆன்மா போய் சேரும், உணர்வோட போய் சேரும் திருவருளோட. அப்படி எல்லாத்தையும் மேலே திருவும். அதுக்கு தான் அளவு கடந்த கோடி ஆண்டுகள், நெடும் கோடி ஆண்டுகள் சுத்த சன்மார்க்கம் விளங்கும், மீண்டும் வருவோம், பல சித்திகள் நிகழ்த்துவோம், சாதாரண உலகத்தவர்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு முதல் அசுத்த மாயாகாரியை பச்சை திரையை நீக்குவோம், அதாவது சாத்தியர்களுக்கு வந்து பொன்மை திரையை நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த திரை நீங்கின உடனே பஞ்சகிருத்திய வேலையும் ஒவ்வொரு ஆன்மாவும் செய்யும், ஐந்தொழில் வேலையும் செய்யும் சொல்லியிருக்காரு. அதனால புரிஞ்சுக்கோங்க, அந்த காலம்
இந்த கால சுழற்சி இந்த 5000 ஆண்டு கலியுகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. 1873ல சொன்னாரு. கலியுகம் இன்னும் 27 ஆண்டுகள். கலியுகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆட்சியினுடைய அந்த பொறுப்பு நிர்வாகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கலியுகத்துல பரவி இருந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, 5000 ஆண்டுகள் பழக்கம். அந்த பழக்கம் ஆன்மாக்களுக்கு இன்னும் முடியல. அது வந்து கனிந்து அதாவது பூ பூத்து காய் காய்ச்சி கனிஞ்சி விழ நேரம் வந்துருச்சுங்க. அதனால வந்து இந்த கலியுகத்தினுடைய இதுக்கு பேரு தாத்பரியம்னு சொல்லுவாங்க. இந்த தாத்பரியம் வந்து மொத்தமா முடிய போற கால சுழற்சி தான் இது. அதனால தான் வந்து வேகமா போயிட்டு இருக்குது. அதனால இவ்வளோ துன்பங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒவ்வொரு யுகங்கள்லையும் பிறந்த ஆன்மாக்கள் எந்த காலத்துல வந்து மறைஞ்சு போணுச்சோ, மண்ணுல மறைஞ்சு போணுச்சோ, அதனுடைய ஆசைகள் எல்லாம் இந்த மீண்டும் பிறப்பெடுத்து அந்த ஆசைகள் வழியில வாழ்ந்து நிறைய துன்பப்பட்டு நிம்மதி இல்லை அப்படின்னு ஆன்மாவுக்கு என்ன ஏற்படுது? சலிப்பு ஏற்பட்டு ஆன்மாவுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு எல்லாருக்கும் இங்கே யாராவது நிம்மதியாக வாழ்கிறோமா? யாரும் இங்கே சரிவர நிம்மதியாக வாழலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா உண்மை வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு தெரியல, நிம்மதினா என்னன்னு தெரியல. நிம்மதியற்று தான் எல்லாரும் லோன் நமக்கு கொடுத்து லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. அதனால பொருளியல் உலகத்தையே சேர்த்து அதில் வந்து நிதி பற்றாக்குறையில் போய் நம்ம விழுந்து மன அழுத்தத்தோட டிப்ரெஷனோட வாழும்போது இந்த சுத்த சன்மார்க்கத்தில் சரிவர வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. எந்த ஆன்மாக்களும் நிம்மதியாக வாழலை. அதனால இந்த கால சுழற்சி அப்படி போயிட்டு இருக்குது. அந்தந்த யுகத்துல வாழ்ந்த ஆன்மாக்களுக்கும் பிறப்பு கொடுத்து மாய்ந்தவர்கள் மீண்டும் வருநெறி. அதனாலதான் இவ்வளவு மக்கள் தொகை. அதனால தேவர்களுக்கும் பிறப்பு எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிறப்பு எடுத்து இந்த யுகத்துல வந்துகிட்டே இருக்காங்க. கலந்து ஒரு பக்கம் வந்து திருவருள் வந்து சுத்த சன்மார்க்க காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது ஆன்மாக்கள். ஒரு பக்கம் வந்து இந்த கலியுகத்தினுடைய தாத்பரியம் முடிய போற தருணமும் வந்துட்டு இருக்குது. இதுதான் முத்தி கனிஞ்சு விழக்கூடிய தருணம். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் சன்மார்க்க அன்பர்கள். விரைந்து ஒரு பொற்காலம் வரப்போகிறது. இந்த தேகம் இந்த பிறப்பில்னாலும் அடுத்த பிறப்பில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா நன்முயற்சி இருக்கணும். நான் வந்து நெகட்டிவா பேசல. இந்த கால சுழற்சியை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த காலம் இருக்குது, இப்படி இருக்கு, நம்மளால அதை பின்பற்றி வாழ முடியலையேன்னு நல்ல சுயவிசாரம் பண்ணுனா உண்மை எல்லாருக்கும் வெளிப்படுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மேலே ஏற்றிடுவாரு. அதனால வந்து ஈகத்தை பரமாக்குறனா எல்லா மண் தத்துவமா இருக்கிறதும் பஞ்சபூத தத்துவம் நீர் நிலம் காற்றா இருக்கக்கூடியதும் மீண்டும் அருட்சக்தியோட எல்லாமல்ல திருவருளோட இரண்டரை சேரக்கூடிய காலம் எந்த காலம் நம்மளால சொல்ல முடியாது. அளவு கடந்த அளவில் குறிப்பிடப்படாத நெடும் கோடி ஆண்டுகள் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து மாற்ற வந்தவர் தான், ஈகத்தை பரமாக்க வந்தவர் தான் வள்ளலாருங்கிறத தெளிவுபட சன்மார்க்கிகள் புரிஞ்சுக்கணும். இனிமேல் எல்லாருக்கும் தெளிவுபட இந்த விஷயத்தை எடுத்து உறக்க சொல்லுங்க. அதனால வந்து ஆண்டவர் ஏதோ வள்ளலார் 10ஓட 11ஆ வந்தவர் கிடையாது. யாருக்கும் இங்க பேதம் இல்லை. நம்ம பேதமற்றி யாரையும் வந்து உயர்த்தி தாழ்த்தி நம்ம பேசல. ஏன்னா ஆண்டவருடைய திருவருளும் ஆண்டவருடைய குணமும் அதுவல்ல. நம்முடைய சிற்றறிவை வந்து இருந்து பேரறிவாகிய இறைவனுடைய பேரருளையும் பெரும் குணத்தையும் பெறணும்னா நம்முடைய சிறு குணங்களை, நம்முடைய தாழ்மையான குணங்களை, அற்ப குணங்கள் எல்லாம் மேலே ஏற்றணும்னா விசாரத்தோட இருங்க, நல் ஒழுக்கத்தோட இருங்க. எல்லா உயிர்களுக்கும் நன்மை நடக்குன்னு நினைங்க. ஒருவன் தீங்கு நினைச்சாலும் நமக்கு தீங்கு நினைச்சாலும் சன்மார்க்கத்துக்கே நிறைய தீங்குகள் வந்து சன்மார்க்கிகள்ங்கிற பேர்ல இருந்துட்டே நிறைய தவறுகள் செய்யறாங்க. எப்படி யார் எதை நினைச்சாலும் சரி, அந்த குற்றம் செய்யக்கூடிய நபருக்கும் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் மாத்த போறாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரணம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதனால நன்மைக்கும் தீமைக்கும் நாம தான் காரணம். எப்படியாப்பட்ட குற்றம் செய்யக்கூடிய ஆன்மாவாக இருந்தாலும் ஒரு காலத்துல நீங்க நன்மை செய்யக்கூடிய ஆன்மாவாக மாறத்தான் போறீங்க. அதுக்காக முன்னாடியே திருந்திக்கோங்க. நாம ஏன் குற்றத்தை செஞ்சு அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஏன்னா வந்து நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களுடைய குடிமி, உங்களுடைய முழு மூலாதாரம் ஆண்டவர் கையில இருக்குது. அதனால வந்து தயவு செஞ்சு நம்ம குற்றம் செய்யறோம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரு, சாட்சியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த குற்றம் செய்யக்கூடிய அன்பர்களும் வந்து நல்லவர்களாக தெரிஞ்சு மேலே ஏறதான் போறோம். அதனால எல்லா உயிர்களும் வந்து முத்தேக சித்தி பெற்று எல்லா உயிர்களும் நல்ல ஒழுக்க நிலையிலிருந்து இறைவனை எல்லா உயிர்களுக்கும் இந்த சுத்த சன்மார்க்கத்துல ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வாழணும், குடும்பத்தோட வாழணும், கணவன் மனைவி பிள்ளைகளோட வாழணும், எல்லாரும் இன்புற்று வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவர்களுடைய அனைத்து விண்ணப்பங்களும், அடியனுடைய அனைத்து விண்ணப்பங்களும், திருவருளுடைய விண்ணப்பமும் சேர்ந்து இந்த அடியன் வந்து எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து விண்ணப்பம் வைக்கிறேன். எல்லாரும் ஒரு அமைதியான சாந்தமான வாழ்க்கை வாழணும். இந்த உலகம் மீண்டும் ஒரு அமைதி நிலையும் ஒரு ஆனந்த நிலையும் எல்லா ஆன்மாக்களும் வந்து இங்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு அமைதியான சாந்தமான உலகமா வாழணும். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகம் விரைவில் ஒரு அமைதியான உலகமாக, ஆனந்தமான உலகமாக, இயற்கை உண்மை
அப்படியே வந்து ஆனந்த உலகமாக மாறப்போகின்றது என்ற உணர்வோடு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் முத்தி சித்தி பெற்று முத்தேக சித்தி பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல திருவருளிடமும் நான் வந்து பரிபூரண விண்ணப்பத்தை வைக்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பு உள்ளங்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.